வணக்கம். தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை என்ன? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி எதற்காக தமிழ்நாட்டிற்கு தேவை? தமிழக மக்களுக்கு எதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தேவை? ஏற்கனவே நமக்கு திராவிட கட்சிகளான இருபெரும் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கும்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை என்ன? பெரியாரிய அமைப்புகளான திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திலிருந்து உதித்தெழுந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம் போன்ற இயக்கங்கள் இருக்குது. இவைகள் இருக்கும்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை என்ன? பெரியாரிய அமைப்புகள் சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட மே 17 போன்ற இயக்கங்கள், பெரியாரிய ஆதரவு நிலைப்பாடுள்ள அமைப்புகள், இயக்கங்கள் பல இருக்கின்றன. இவைகளெல்லாம் இருக்கும்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை என்ன? தலித்துகளுக்கான அரசியலை பேசுவதற்கும் இயங்குவதற்கும் நிறைய கட்சிகள் இருக்கும் பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை என்ன? பொது உடைமை பேசும் கம்யூனிஸ்டுகள் இருக்கும்பொழுது இந்த தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதன் இருத்தல் தமிழர்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது? இப்படியெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது இதற்கான பதில் பல சாதனைகளை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாமல் போனாலும், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூட சரியான தொடர்பிலே இல்லாமல் போயிருந்தாலும் கூட மக்களுக்கான பல உரிமைகளை காத்து அவர்களின் நல்வாழ்விற்கு உறுதுணையாக இருந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். எண்ணற்ற தகவல்களை, எண்ணற்ற நிகழ்வுகளை, எண்ணற்ற உரிமை முழக்க போர்களை, சட்ட போராட்டங்களை எங்களால் சொல்ல முடியும் ஆதாரங்களோடு. ஆனால் அவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் நேற்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தலைமை கழகத்தில் தாயகத்தில் நேற்று நடைபெற்றது. நடைபெற்ற இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 5 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த 5 தீர்மானங்களில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது 4வது தீர்மானம். அந்த தீர்மானத்தில் மிக முக்கியமான, இந்தியாவின் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி மதிமுக முன் உணர்ந்து அதன் விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டு அதனால் ஏற்படும் பாதகங்களை முழுமையாக உணர்ந்து கொண்டதன் விளைவாக நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதற்கு ஒரு தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் விசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இன்னும் இடதுசாரி அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள், இயக்கங்கள், இவைகள் இல்லாமல் வலதுசாரித்தனமாக இயங்கும் போலி தமிழ் தேசியம் பேசுபவர்கள், தமிழ் தேசியத்தையும் பெரியாரையும் திராவிடத்தையும் பெயரளவில் சுமந்து கொண்டு திரியும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ளவர்கள், சாதி அரசியலை முன்னெடுத்து செல்பவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கும்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கான முக்கியமான சாட்சியாக நேற்று நடந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் அந்த தீர்மானமும் விளங்குகிறது. அந்த தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துது. அந்த மசோதாவின்படி உயர்கல்வி, ஒட்டுமொத்தமான உயர்கல்விக்கான மசோதாவை அறிமுகப்படுத்துது. அதன்படி இந்தியாவில் இதுவரை உள்ள உயர்கல்விக்கான குழுக்கள், மானிய குழுக்கள், ஒரு எடுத்துக்காட்டாக யுஜிசி, ஏஐசிடிஇ, என்சிடிஇ போன்ற இந்த 3 குழுக்களும் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா
HECI அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசை சேர்ந்தவர்கள். இதனால் என்ன விளைவுகள்? இது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற கல்வியை முழுமைக்கும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு போவதற்கான ஒரு காய் நகர்த்தல். உயர்நிலை கல்வி இது சம்பந்தமான முக்கியமான கட்டுப்பாடுகள் மாநில அரசாங்கத்துக்கிட்டமிருந்து பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்திடம் சென்றுடும். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியை பயிற்றுவிக்கும், உயர்கல்விகளை வழங்கும், ஆராய்ச்சி முதல் உயர்கல்வி முதல் ஆராய்ச்சி வரை வழங்கும் ஒரு மாநிலத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்களும் மிக பெரும் பல்கலைக்கழகங்கள், மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றத்திற்கும் ஒன்றிய அரசிடம் சென்று அவர்கள் அனுமதி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இதன் மூலம் இந்த கல்வி நிறுவனங்களுக்கும் மாநிலத்தில் உள்ள இந்த கல்வி நிறுவனங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு உயர்கல்வியில் இந்திய சராசரியை விட அதிகமாக சாதித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் கல்வியை ஒத்திசைவு பட்டியலிலிருந்து மாநில அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள கல்வியாளர்கள் குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். திராவிட கட்சிகளின் திராவிட இயக்கங்களின் கோரிக்கையும் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையும் அதுதான், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது. இப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே நீட்டுங்கிற பூதம் வந்துட்டு போன மாதிரி இன்று இவர்கள் உயர்கல்வியை நேரடியாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை முன்னுணர்ந்து அதனை தடுக்க வேண்டிய அவசியத்தை, தடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை தெரிந்து கொண்டதனால், உணர்ந்து கொண்டதனால், புரிந்து கொண்டதனால் மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதற்கான தீர்மானத்தை ஏற்றுது. இப்போ இந்த உயர்கல்வியை ஒன்றிய அரசு அங்கே கொண்டு போயிட்டதுனால, அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு வச்சதுனால என்ன பாதகம் வரும்னு கேட்கலாம். அவர்களுக்கு விருப்பமானவர்களை, அவர்களுக்கு சாதகமானவர்களுக்கு தேவையான அனுமதிகளை தருவதும், அவர்களுக்கு சாதகம் இல்லாத, அவர்களுக்கு தேவையில்லாத நிறுவனங்களுக்கு நியாயப்படி வழங்க வேண்டிய அனுமதிகளை கூட தராமல் தவிர்ப்பதற்கான காரணங்கள், வாய்ப்புகள் அதிகம். ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் 130 கோடி பேர் மக்கள் வாழும் இந்த நாட்டின் உயர்கல்வியை ஒன்றிய அரசு மட்டுமே வைத்துக் கொள்வது என்பது இந்த மாநிலத்தின் சுயாட்சிக்கு எதிரானது, மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது அப்படிங்கிறத மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனது தீர்மானத்தில் தெளிவாக சுட்டி காட்டியிருக்குது. இப்போ இதுக்கு தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கும், தமிழர்களுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழர்களின் உரிமைகளுக்கும் காவல் அரணாக எப்பொழுதும் நிற்பவர்கள். ஆட்சி அதிகாரத்துக்காகவோ இல்லை திரள் நிதிகளுக்காகவோ இல்லை சுய லாபத்துக்காகவோ பதவிகளுக்காகவோ மக்களுக்கு சேவை செய்வதாக சொல்லிக் கொள்பவர்கள் இல்லை. இது எங்களுடைய கடமை. எங்கள் தலைமை இயக்க தந்தை வைகோ அதை தான் சொல்கிறாரு. அவர் கடமை. அவர் பேரறிஞர் அண்ணா கிட்ட இருந்து வந்தவர், தந்தை பெரியாரின் கிட்ட இருந்து வந்தவர். அவருக்கு தியாக வாழ்வு தான் தெரியும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் எல்லா தொண்டர்களும் இந்த தமிழ்நாட்டையும், தமிழ் மொழியையும், தமிழர்களையும் உயிருக்குயிராய் நேசிப்பவர்கள். எந்த சமரசமும் இல்லாமல் போராடுறதுக்கு தயாராக எப்பொழுதுமே களத்தில் நிற்பவர்கள். இந்த மாதிரி ஒரு ஆதிக்க மனப்பான்மைக்குள்ள ஒரு திட்டத்தை இந்தியா ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றுமானால் அதனால் முழுவதும் பாதிக்கப்பட போவது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டை போல பிற மாநிலங்களும், தமிழ்நாட்டில் உள்ள குறிப்பாக உயர்கல்வியை போதிக்கும் நிறுவனங்களும் அதனால் மிகவும் பாதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து தீர்மானம் இயற்றியிருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டிற்கு அவசியம் தேவை. எனவே தமிழ்நாட்டு மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சற்று உற்று நோக்கி அவர்களின் சேவையை, சமூக பணியை அங்கீகரித்து அவர்களை ஆதரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.